அன்பினர்களே, இன்று சனிக்கிழமை 6ஆம் தேதி ஈரானிய பகுதி மீதான ஆளில்லா விமான தாக்குதலை தொடர்ந்து குவைத், பஹ்ரைன் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரானின் IRGC தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இன்றைய சனிக்கிழமை அதிகாலை தாக்குதலாக ஜூன் 6ஆம் தேதியாகிய இன்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக உலகம் முழுவதும் கண்டங்கள் பாய்ந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஹார்முஸ் நீர்நிலையில் அமெரிக்க ராணுவத்தின் வழிகாட்டுதலுடன் சென்ற எண்ணெய் டேங்கர்களை ஈரான் தடுத்து அதை தொடர்ந்து ஈரானின் ஹேம்ஸ் ஐலாண்ட் மற்றும் ஃப்ரிக் ஹவுண்டரில் உள்ள தகவல் தொடர்பு கோபுரங்கள் மீது அமெரிக்க ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக IRGCயின் வான்வெளி பிரிவு குவைட்டில் உள்ள அலி அல் சேலம் விமான தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவி தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. ஈரானிய ஊடகங்களின் அறிக்கையின்படி இந்த தாக்குதல்கள் ஜூன் 6 சனிக்கிழமை அதிகாலை நடந்தன என்றும் முன்னதாக உள்ளூர் நேரப்படி அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் ஜூன் 6ஆம் தேதி ஈரானிய பகுதிகள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பிறகு அதே நாளில் அதிகாலையிலேயே IRGC இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் விளக்கம் என்னவென்றால், அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் வெளியிட்ட தகவலின்படி ஈரான் 7 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்க தளங்களை நோக்கி ஏவியது என்றும் இதில் 6 ஏவுகணைகளை அமெரிக்க படைகள் வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அழித்து விட்டன என்றும் 7வது ஏவுகணை தனது இலக்கை அடைய தவறிவிட்டன என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க தரப்பு தாக்குதலுக்கு உள்ளான தளம் எதற்கும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க பணியாளருக்கு எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. பஹ்ரைனில் உள்ள 5வது கடற்படை தலைமை US Fifth Fleet Headquarters சேதமடைந்ததாக வெளியான தகவல்களை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது. குவைத் ஆயுத படைகள் வெளியிட்ட அறிக்கையில் குவைத் வான்வெளி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தங்களது நாட்டு வான்வெளி எல்லைக்குள் வந்த ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து தாத்ததாக தெரிவித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட வெடிச்சத்தங்கள் அனைத்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதிரி இலக்குகளை அழித்தது போது ஏற்பட்டதையே இன்று அந்த ராணுவம் தெரிவித்திருக்கின்றது. ஈரான் தாக்குதலை நடத்தியதை ஒப்புக்கொண்டாலும் அமெரிக்க மற்றும் குவைத் பாதுகாப்பு அமைப்புகளின் திறமையான எதிர் நடவடிக்கைகளால் இந்த தாக்குதலால் குறிப்பிடத்தக்க ராணுவ சேதங்களோ அல்லது உயிர் சேதங்களோ ஏற்படவில்லை என்று 2 நாடுகளும் தெரிவிக்கின்றது. குறிவைக்கப்பட்ட இலக்குகளை தாக்குவதற்காக ஈரானிய ஏவுகணைகள் ஏவப்படுவது காணப்படுகிறது. சமீபத்திய அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள 2 அமெரிக்க விமான தளங்களையும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையின் எஞ்சிய வசதிகளையும் குறிவைத்து தாக்கியதாக ஈரானின் IRGC தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை இன்று காலை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் அதிகாலை 1:30 மணிக்களவில் ஆக்கிரமிப்பு அமெரிக்க ராணுவத்தால் தூண்டப்பட்டு வழிநடத்தப்பட்ட 4 எண்ணெய் கப்பல்கள் IRGC கடற்படையின் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளுக்கு ஒருங்கிணைப்பு அல்லது கவனம் செலுத்தாமல் ஹார்முஸ் ஜலசந்தியில் இருந்து சட்டவிரோதமாக வெளியேற வேண்டியதாக IRGC தெரிவித்துள்ளது. எச்சரிக்கைகளை தொடர்ந்து எண்ணெய் கப்பல்களில் 1 குறிவைக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது என்றும் மேலும் அது விதிமீறிய மற்ற கப்பல்கள் திருப்பிச் சென்றன என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்களை தொடர்ந்து அதிகாலை 2:30 மணிக்கு அமெரிக்க ஆளில்லா விமானங்கள் ஹேம்ஸ் தீவில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு கோபுரத்தையும் சிரிக்கில் உள்ள மற்றொரு கோபுரத்தையும் 2 ஏவுகணைகளால் தாக்கி அளித்திருக்கின்றது என்றும் அமெரிக்க ராணுவத்தின் ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக IRGCயின் விண்வெளி படை குவைத்தில் உள்ள 2 அமெரிக்க விமான தளங்களையும் நோக்கி அவற்றில் ஒன்றை அலி அல் சேலம் என அடையாளம் கண்டுகொண்டும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை எஞ்சிய முக்கிய வசதிகளையும் நோக்கியும் உடனடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியதாக தெரிவித்திருக்கின்றது. அந்த தாக்குதல் ட்ரோன்கள் பிராந்திய கடல்வழி போக்குவரத்திற்கு உடனடி அச்சுறுத்தலாக இருந்ததாகவும் மேலும் தாக்குதல்களை தடுப்பதற்காக அமெரிக்க படைகள் கோருக் மற்றும் ஹேம்ஸ் தீவில் உள்ள ஈரானிய கடலோர கண்காணிப்பு ரேடார் தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த பதிவு தெரிவிக்கிறது.
மேலும் தற்காப்புக்காக ஈரான் மேற்கொள்ளும் நியாயமற்ற ஆக்கிரமிப்பு என்று அது குறிப்பிட்டதற்கு பதிலடி கொடுக்கும் நிலையில் அமெரிக்க படைகள் இருப்பதாகவும் அது தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்களவில் நகரின் பல வெடிச்சத்தங்கள் கேட்டதாக சிரிக் நகரில் உள்ள IRIB செய்தியாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மீது எந்தவித தூண்டுதலுமின்றி தாக்குதலை நடத்திய சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் அதிகமான சேதங்களை கொடுத்துள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பகுதிகள் மற்றும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் விரைவாக தொடுக்க தொடங்கி இருக்கின்றது. இதற்கிடையில் ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படையின் IRGC கடற்படை ஹமுஸ் ஜலசந்தியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை பராமரித்து வருகிறது. மேலும் வெளிநாட்டு ராணுவ படைகளின் எந்த ஒரு தலையீட்டிற்கும் உடனடி பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அது தெரிவித்திருக்கின்றது. ஆக இன்றைய சனிக்கிழமை அமெரிக்காவும் ஈரானும் ஏட்டுக்கு போட்டியாக 2 தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கின்றது. தொடர்ச்சியான செய்திகள் பாகிஸ்தான் பக்கம் இருந்து வெளிவந்த மீண்டும் மற்றொரு காட்சியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.